Hi students, welcome to VPMaths. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 11th standard volume 2 exercise 11.1 question number 2. 1 divided by sin squared x கொடுத்திருக்காங்க. இது integrate பண்ண சொல்லிருக்காங்க. Integrate 1 by sin squared x நம்ம எப்படி எழுதிக்கலாம்? cosecant squared x into dx அப்படின்னு எழுதிக்கலாம். Differentiate cot x divide by dx இருந்ததுன்னா நம்ம இதை எப்படி போடுவோம்? cosecant square x அப்படின்னு எழுதுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே cosecant square x வந்திருக்கு. இதை நம்ம இன்டெகிரல் பண்ணுறப்போ நம்மளுக்கு cot x திரும்ப கிடைக்கும். ஸோ integrate cosecant square x into dx equal to நம்மளுக்கு கிடைக்கிறது minus cot x plus c. இந்த மைனஸ் எப்படி வந்தது பார்த்தீங்கன்னா இங்கே cosecant squared xல ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுக்கு இங்கே cot x பக்கத்தில் cot x plus c அப்படின்னு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். அடுத்தது tan x divided by cos x கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த tan x அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 1 by cos x வரும் இல்லையா, அதை வந்து secant x dx அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதை எப்படி இன்டெகிரல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலாவில் டிஃப்ரென்ஷியேட் secant x நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது secant x tan x. இப்போ நம்மளுக்கு secant x tan x இன்டெகிரல் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா secant x நம்மளுக்கு கிடைக்கும் இன்டெகிரல் பண்ணுறோம். ஸோ இன்டெகிரல் tan x secant x into dx ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா secant x plus c. நெக்ஸ்ட்டு இன்டெகிரல் cos x by sin squared x இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா cos x by sin x into 1 divided by sin x. sin squared x செப்பரேட் பண்ணிக்கிட்டேன் into dx எழுதிக்கலாம். இதை again நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா integrate cos x by sin x cot x எழுதிக்கலாம். 1 by sin x cosecant x into dx அப்படின்னு எழுதிக்கலாம். cosecant x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மைனஸ் cosecant x cot x அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இங்கே கொஷினில் cot x cosecant x தான் இருக்குது. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணுறப்போ எகைன் இந்த ஆன்சர் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். இந்த மைனஸ் இங்கே நம்மளுக்கு ஆட் ஆகும். ஸோ இதனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் cot x into cosecant x into dx. இதை இன்டெகிரேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது மைனஸ் cosecant x plus c. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 4 1 divided by cos squared x கொடுத்துருக்காங்க. இன்டெகிரேட் 1 by cos squared x secant squared x into dx நம்ம எழுதிக்க முடியும். இப்போ நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது secant squared x. ஸோ நம்மளுக்கு கொஷினில் secant squared x இருக்குது. ஸோ secant squared x இன்டெக்ரல் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா tan x plus c வரும். ஸோ இன்டெகிரேட் secant squared x into dx equal to tan x plus c. நீங்கள் இந்த டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலாலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சம்மை ஈஸியாக நம்ம போட முடியும். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் கொஷின் நம்பர் 3 பார்க்கலாம்.